மொத்தம் எத்தனை மாடல் எடுத்துருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு 40 மாடு எடுத்துருக்கேண்ணா. 40 மாடல் எடுத்துருக்கு. ஆமாண்ணா, எல்லாமே ப்ரீடு குவாலிட்டியில் பிராண்டு தான் எடுத்துருக்கு. பாருங்க, இதெல்லாம் பாருங்க 30 லிட்டர் கறக்கணும். சாலிடாக 30 லிட்டர் அடிக்குங்க. எல்லாமே குவாலிட்டி தான். நான் பிராண்டட் டைப் தான் எடுத்துருக்கு. எந்த மாடுமே வந்து பாருங்க சிவாஜி ஹெச்எஃப்ல ஒரு மீடியம் சைஸ் எடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் இருக்காங்க. ஆமாங்கண்ணா. கஸ்டமர் விருப்பப்படி தான் எடுத்துருப்போம். கஸ்டமர் விருப்பப்படலாம் வரும்போது நம்ம கம்பல் பண்ணி எடுக்க மாட்டாங்கன்னா இதெல்லாம் பாருங்க 30 லிட்டர் வரும். சரி, நேற்று தான் கண்ணு போட்டுருக்கு. ஒரு நாள் தான் அது கண்ணு போட்டு. சூப்பர் சூப்பர். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குண்ணா. நம்ம வழக்கம் போல வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாடு சந்தையில் இருக்கோம். ஆமாண்ணா. இன்னைக்கு மொத்தம் எத்தனை மாடல் எடுத்துருக்கீங்க? அண்ணா இன்னைக்கு ஒரு 40 மாடு எடுத்துருக்கேண்ணா. 40 மாடல் எடுத்துருக்கு. ஆமாண்ணா, எல்லாமே ப்ரீடு குவாலிட்டியில் பிராண்டு தான் எடுத்துருக்கு. எந்த மாடுமே ப்ரீட்லேயே குவாலிட்டியில் பிராண்ட்லேயே குறையாது. எல்லாமே 20 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. எந்த மாடுமே 20 லிட்டருக்கு மேலே தான் வரும். 20, 25, 30 லிட்டர் வரைக்கும் எடுத்துருக்கேன். பாருங்க எந்த அளவுக்கு லைன் பாருங்க. நம்ம வீடியோ பொறுமையாக எடுக்கலாம் டைம் இல்லை. ஆமாங்கண்ணா. அதனால தான் டைம் ஆயிடுச்சு. வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ உடனே லோட் பண்ணணும். அதனால் நம்ம பொறுமையாக நின்று எடுக்கிறது டைம் இல்லைங்கண்ணா. சரிங்கண்ணா. மொத்தம் இன்னைக்கு 40 உருட்டுகள் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. போகிறாங்க. அண்ணா இது தேனி போகிறாங்கண்ணா. சரிங்க. பொள்ளாச்சி. சரிங்க. அப்புறம் திருவண்ணாமலை, செங்கம், அப்புறம் தருமபுரி போகிறாங்கண்ணா. தருமபுரி போகிறாங்க. பாருங்க இதெல்லாம் பாருங்க 30 லிட்டர் கறக்கணும். சாலிடாக 30 லிட்டர் அடிக்குங்க. எல்லாமே குவாலிட்டி தான். நான் பிராண்டட் டைப் தான் எடுத்துருக்கு. எந்த மாடுமே வந்து பாருங்க சிவாஜி ஹெச்எஃப்ல ஒரு மீடியம் சைஸ் எடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் இருக்காங்க. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. எல்லாம் குவாலிட்டி தான் எடுத்துருக்கோம். பாருங்கண்ணா பல்லுங்கண்ணா. பல்லு அண்ணா 2 பல்லு 4 பல்லு தாங்கண்ணா. 2 பல்லு 4 பல்லு எடுத்துருக்கீங்க. ஆமாங்கண்ணா. 6 பல்லு எடுத்துருக்குண்ணா. 2வது மாடு எடுத்துருக்கு. குவாலிட்டி பாருங்க இல்லைங்களா? கஸ்டமர் விருப்பப்படி தான் எடுத்துருப்போம். கஸ்டமர் விருப்பப்படலாம் வரும்போது நம்ம கம்பல் பண்ணி எடுக்க மாட்டாங்கன்னா இதெல்லாம் பாருங்க 30 லிட்டர் வரும். சரி, நேற்று தான் கண்ணு போட்டுருக்கு. ஒரு நாள் தான் அது கண்ணு போட்டு. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் பாருங்க தலையீத்து தான். இதெல்லாம் பாருங்க எல்லாமே ஒரு 25 லிட்டர் வர மாதிரி எடுத்துருக்கணும் எல்லாமே. பாருங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. எந்த அளவுக்கு பண்ணைக்கு போதுங்களா இல்லை இண்டிவிஜுவலா? ஆனா எல்லாமே ஃபார்ம் டைப்னா. எல்லாமே வீட்டுக்கு தேவையான ஒரு மாடு 2 மாடு எடுத்துருக்காங்க. எல்லாம் குவாலிட்டியான மாடு தான் எடுத்துருக்காங்க. பாருங்க பஞ்சாப் மாடு ஒரு மாடு எடுத்துருக்கு. இதுல பாருங்க இது பஞ்சாப் மாடுங்கண்ணா. ஒரு மாடு பஞ்சாப் மாடு எடுத்துருக்கு. அவங்க காலையில கண்ணு போட்டுருக்காங்க. அந்த கண்ணு நம்ம பார்த்தோம். கண்ணு போட்ட கண்ணுங்கண்ணா. சரியான குவாலிட்டி இல்லைங்களா? ஆமாண்ணா, கண்ணு போட்ட கண்ணு போட்டுருக்காங்க. இந்த கொம்பு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் கிடைக்கணும். 2 பல்லுங்கண்ணா. தலையீட்டு மாடு. பஞ்சாபுக்கு ஈக்குவலாக வருவாங்களா? பஞ்சாப் ஈக்குவலாக வருவாங்கண்ணா. நம்ம பிரீடு தான் எடுப்போம், குவாலிட்டி தான் எடுப்பாங்க. சரிங்க சரிங்க.
இப்போ அடுத்த 2 மாடு கையில் இருக்காங்க, இவங்களை பற்றி சொல்கிறேண்ணே. அண்ணா இவங்க 2 மாடு வந்து தலையீத்து மாடுங்கண்ணா. 2மே தலையீத்துங்க. ஆமாம். ரெண்டுமே பல்லுங்கண்ணே. பல்லு அது 2 பல்லுங்கண்ணா, இது 4 பல்லுங்கண்ணா. சரிங்க. 2மே கிடாரி கண்ணுங்களா? நான் அப்படி பிடிச்சிங்க. ஆனால் 2மே கிடாரி கண்ணு போட்டாங்கண்ணே. ஆனால் போட்டு எத்தனை நாள்? 2 நாள் ஆகுதுங்கண்ணா. சரிங்க. 2 சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே? 50 லிட்டர் வருங்கண்ணா. சரிங்க. முன்னாடி பிடிங்க. அடுத்த 2 மாடு கையில் பிடிச்சிருக்கீங்க, இவங்களை பற்றி சொல்கிறேண்ணே. நம்ம ஏரியாவுக்கு நல்ல கிளைமேட் செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் பிளாக் அதிகமாக எடுத்துருக்கணும். பல்லுங்கண்ணே. பல்லு 2மே 6 பல்லுங்கண்ணா. 2மே பொட்டை கண்ணு போட்டிருக்கு. 2மே 6 பல்லு, 2மே கிடாரி கண்ணு போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணே? ஒன்று கண்ணு போட்டு நேற்று போட்டுதுன்னா, ஒன்று இன்னைக்கு போட்டுருச்சிங்க காலையில். 2 சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கொடுப்பாங்க? ஒரு 45லேருந்து 50 லிட்டர் குறையாது வருங்கண்ணா. சரிங்கண்ணே. இல்லை ஜம்முன்னு இருப்பாங்க இல்லைங்களா? கால்சியம்லாம் சரியாக இருக்குங்களா? காம்பு பாருங்க, காம்பு இடைவெளி வந்து பாருங்க எப்படி நல்லா சத்தா இருக்காங்களா? எப்படி நல்லா நீட் இருக்காங்க. நாங்கள் பாருங்க இந்த மாதிரி காம்பு இடைவெளி பாருங்கண்ணா, எப்படி எவ்வளோ கேப் இருக்கு. நல்லா மடி செட் இல்லைங்களாண்ணே? கண்டிப்பாண்ணா. ஆனால் இப்போ அடுத்த 2 மாடு கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி சொல்கிறேண்ணே. ஆனால் இவங்க 2மே வந்து ஹெச்எஃப்ல நல்ல ப்ரீடு மாடுங்கண்ணா, தலையீத்து மாடு. சரிங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையாது இருக்குண்ணா ஒரு மாடு. பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத நீங்களே பாருங்க. சரிங்க. 2மே தலையீத்து இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. நம்ம கிட்ட வந்து மாடு எடுக்கிறவங்க எப்போ நம்ம கிட்ட ஒரு முறை வந்து பாருங்க, அப்புறமா மாடு எடுத்துக்கலாம். பல்லு எத்தனை பல்லு சொன்னீங்க? 2 பல்லு ஒன்று 4 பல்லு ஒன்றுங்க. சரிங்க. கண்ணு போட்டால் 2 மாடு எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணே? ஒரு 20 லிட்டர் விடாத கறக்குங்கண்ணா. சரிங்கண்ணே.
ஆனால் இப்போ அடுத்த வந்து கையில் 2 மாடு பிடிச்சி போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பற்றி சொல்கிறீங்க. ஆனால் இவங்க ரெண்டுமே வந்து நல்ல ப்ரீடு மாடுங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே தலையீத்து மாடு. ரெண்டுமே தலையீத்து மாடு. ஆமாங்க. ரெண்டுமே ஒரே ஃபார்முக்கு போகிறாங்க இல்லைங்களா? ஆமாண்ணா, ரெண்டுமே ஒரு ஃபார்முக்கு போகிறாங்கண்ணா. சரிங்க. பாருங்க, சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா? எல்லாம் சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குங்கண்ணா. நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. இதெல்லாம் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 லிட்டர் கறக்கும். இந்த மாடு ஒரு 20 லிட்டருக்கு மேலே வருங்கண்ணா. இன்னும் டைம் இருக்குன்னு ஒரு 10 நாள் இருக்கு மாடி இன்னும் கண்ணு போடுறதுக்கு. இவங்க நெத்தி எல்லாம் ஒரே கலர், ரெண்டும் ஒரே டைப்புங்கண்ணா. ரெண்டும் ஒரே டைப்பு. நல்ல ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க. உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? உங்களோட தொடர்பு சொல்றீங்க. நான் 70. சரிங்க. 92. சரிங்க. 21. சரிங்க. 1075ங்கண்ணா. சரிங்க. என்னென்ன கிழமை என்னென்ன சந்தைக்கு போவீங்கண்ணே? நான் வியாழக்கிழமை ஈரோடு. சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி. சரிங்க. செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் வருவாங்கண்ணா. சரிங்கண்ணா. கிருஷ்ணகிரி மார்க்கெட். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணே.